பிஜேபி என்கின்ற அரக்கன் தமிழ்நாட்டுக்குள் வருவதற்காக எடப்பாடி என்கின்ற முகமூடியை அணிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். சமூக நீதி பேசிட்டு வாரிசு அரசியலை ஊக்குவிச்சா சமூக நீதிக்கு நேரதானது வாரிசு அரசியல். வாரிசு அரசியல்ங்கிறது பண்ணையாட்டத்தோட எக்ஸஸ் வச்சோம், மன்னராட்சியோட நீட்சி, சமூக நீதிக்கு முற்றிலும் புறம்பான ஒன்று. உங்களுடைய கட்சி தலைவருடைய அல்ல ஒருங்கிணைப்பாளருடைய மனைவிக்கு கூட கூடுதலாக கேள்விப்பட்டேன். தாவேக்கா மதுவிலக்க வெளியிட்டார். ஆமா, போதையில்லா தமிழகம். போதையில்லா தமிழகம் இல்ல, மதுவிலக்க வெளியிட்டார். போதையில்லா தமிழகம் மதுவிலக்க எல்லாம் கஞ்சா இருக்கு, அபீன் இருக்கு, இல்ல அபீன் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. போதையில்லா தமிழகம், மதுபான் போதையில்லா தமிழகம் எல்லாமே நடக்கும் தானே. அதுல இல்ல தோழர், தாவேக்காவோட தேர்தல் என்ன பள்ளிக்கு கோயிலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் மூடப்படும். பள்ளிக்கூடங்கள்ல போதை எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்படும். அதாவது போதை கட்டுரைகள் எழுதுவாங்க, பேச்சு போட்டு நடத்துவாங்க. மற்றபடி மதுபான கடைகளை மூடுவோம், மதுவிலக்கு வார்த்தை கிடையாது. அதிமுகவை அந்த இடத்துல வைக்காம பாஜகவுக்கு எதிரான தேர்தல், டெல்லிக்கு எதிரான தேர்தல் என்று மடைமாற்றுவது மறைமுகமாக பாஜக வளர்க்கக்கூடிய ஒரு செயலா தான் நான் பார்க்கிறேன். இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இன்னும் சொன்னா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்னேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட விஜய் மன்னிப்பு கேட்டாருங்கிறத பதிவு பண்றாரு. ஏன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? தனிப்பட்ட முறையில ஒரு அறையில வச்சு மன்னிப்பு கேட்ட விஜயால பொது அரங்கத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஏன் நீங்க கேட்கல? அது ஒரு புரோட்டோக்காலில் கூப்பிட்டா ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கூப்பிட்டு 28 கொடுக்கணும், அடுத்து தேமுதிகவை கூப்பிட்டு 10 கொடுக்கணும், விசிகாவை கொடுத்து 8 கொடுக்கணும். அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் அவங்க பண்ண அந்த இது பார்த்தீங்களா? அப்போ கபலீகரம் தன் கூட்டணிக்குள் சேர்ந்த ஒவ்வொரு கட்சியுமே அவங்க மிகப்பெரிய அளவில் கபலீகரம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜவஹர்லால் கட்சிக்கு பதிவே ரத்தாய் போச்சு. தனி சின்னத்தில் நிற்காதனால நம்ம தான் அவருக்கு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையத்தில் அப்படி ஒரு கட்சி கிடையாது. அது யாராலன்னா நம்ம திமுகவால் கொள்கையினால் அப்படி ஒன்றா இருந்ததுனாலங்கிறத சொல்கிறாங்க. அதனால் திமுக கூட இருந்தவர்கள் தான் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரால? திமுகனால. ஏன்னா 17 சீட்டு தனிச்சே நிற்க முடியும் முஸ்லீம் லீக் இன்றைக்கி 2 சீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா தொடர்ந்து திமுகவோட கூட்டணி வச்சா அதுதான் நடக்குங்கிறதும் வரலாற்று ரீதியாகவும் பெரிய புரிதல். அப்போ இந்த கட்சிகள் கொள்கைன்னு நாங்கள் இவங்களோட திமுகவோட ஒத்துருக்கன்னு சொன்னதுனால ஒவ்வொரு கட்சியும் தங்கள் தனித்தன்மையை இழந்திருக்கிறார்கள். அதுவும் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை ஒரு பக்கம் சசிகலா ராமதாஸ் கூட்டணி பிரிக்கும்னு சொல்கிறாங்க. இறுதி காலத்தில் சசிகலாவுக்கு ஆதரவாக நடிகர் கார்த்திக் இறங்கினது, இதெல்லாம் எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க சார்? அது ஒரு பெரிய பாதிப்பாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே நடிகர் கார்த்திக் தனிச்சு நின்று பார்த்தாரு. அப்போது ரொம்ப மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒரு அதிமுகவுக்கு ஒரு 7-8 தொகுதிகளில் ஒரு மார்ஜின் ஓட்டை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது. அதுக்கு அடுத்த தேர்தலில் பூத் ஏஜெண்டை கூப்பிட்டு எங்களோட வாப்பா எண்ணிக்கைக்கு இங்கே கூப்பிட்டு போகிற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ சசிகலா மேயர் வந்திருக்காங்க. அவங்களும் பல தொகுதிகளில் பல பெரிய நம்பிக்கைகளை கொடுத்து இறக்கி விட்டதாகவும், பல தேர்தல் நாளன்று அதற்கு முன்னாள் நாளன்று ஃபோனை எடுக்கவில்லை என்பதனாலும் என்கிட்டே கூட ரெக்கார்ட் இருக்குது. வாசகநல்லூர் அந்த அம்மாவோட வேட்பாளர் சார் எடப்பாடியை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல வேட்பாளர்கள் அந்த நிலையில் தான் இருந்தாங்க. புரிந்து கொண்டார்கள் எது அதிமுக, எதற்கு வாக்களிக்க வேண்டும், எது ஆட்சிக்கான கட்சி. தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்காது அப்படிங்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி என்கின்ற அரக்கன் தமிழ்நாட்டுக்குள் வருவதற்காக எடப்பாடி என்கின்ற முகமூடியை அணிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். அதனால இந்த கூட்டணி தான் நிச்சயமாக வெல்லும். அதுல சகோதரர் பேசும்போது பல விஷயங்களை அவங்க ஆட்சி காலத்துல செய்ததையெல்லாம் சொன்னாரு. எனக்கு திரும்ப ஞாபகம் வர்றது என்னன்னா, அந்த 3 வேளாண் சட்டங்கள் இவர்கள் மூலமாகத்தான் நிறைவேறியது. அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் நடந்து அந்த 3 வேளாண் சட்டங்களையும் பின்வாங்கினாங்க மத்திய அரசுல. அது மாதிரி இப்போ மிக சமீபத்தில் அந்த தொகுதி மறுவரையீடுன்னு ஒரு நாடகத்தை நடத்தினார் நம்முடைய பிரதமர். அப்போ முதல் எதிர்ப்பு குரலை எழுப்பியவர் நம்முடைய முதல்வர் தான். எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு? அமித்ஷா சொல்லிட்டாரு, அதனால ஒன்றும் இருக்காது, மயிலிறகு மாதிரி தான் அப்படி
இந்திய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு சுத்தமா பாதிப்பே கிடையாது, அதான் 20 MP கூட போறாங்களே அப்படின்ட்டு அவர் ஒரு புரிதல் இல்லாமல் பேசினார். அதுக்கப்புறம் அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அப்படின்னா இவர்களுக்கு புரிதல் இன்மைங்கிறத அவங்களே வெளிப்படுத்துறாங்க. மிக சமீபத்திய உதாரணத்தை தான் நான் சொல்றேன். அது மாதிரி விலைவாசி உயர்ந்து விட்டது. இல்ல, நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். அதே கருத்து நீங்க திரும்ப பேசலாம். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். அது மாதிரி மின்சார அந்த உதய் மின் திட்டம், எங்களுடைய அமைச்சர் போய் கையெழுத்து போட்டார் பல விஷயங்கள் சொல்றீங்கல்ல. உதய் மின் திட்டத்திற்கு இவர்களுடைய வேலுமணி தான் உள்ள அங்க போய் கையெழுத்து போட்டு வந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் இவ்வளவு தூரம் பீரியாடிக்கலா நீங்கள் அந்த விலையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசு சொல்லுகின்ற சட்டம். என்ஐஏவுக்கு ஜிஎஸ்டிக்கு நீங்க கையெழுத்து போட்டீங்க. ஆமா, ஜிஎஸ்டில காலைகளை காட்சி பட்டியலில் சேர்த்தது. ஒரு நிமிஷம், ஜல்லிக்கட்டுக்கு தடை, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஜிஎஸ்டிய கொண்டு வந்தப்போ என்ன சொன்னாங்க? இதற்கான நிதி பகிர்வை நாங்கள் சரியாக கொடுப்போம். அது ஒற்றை தன்மை கொண்டதா இல்லையா? இல்ல, நிதி பகிர்வை நாங்கள் ஜிஎஸ்டிங்கிற முறையே ஒற்றை தன்மை கொண்டதா இல்லையா? ஒரு குடையின் கீழ் எல்லா வரி வசூலையும் ஒரு குடையின் கீழ் வந்தா அது மாநில சுயாட்சிக்கு எதிரானதா இல்லையா? மாநில சுயாட்சிக்கு எதிரானது இல்லைங்கிற அந்த உத்தரவாதம் இருந்தது இல்ல. முதல்ல அடிப்படையே தப்புமா? முதல்ல இந்தியா எல்லா வரிகளையும் ஒற்றை குடையின் ஜிஎஸ்டி. ஏன்னா பலவிதமான வரி வசூல் நிலைமை இருந்தது, அதை மாற்றி ஒற்றை தன்மையோட அம்ப்ரெல்லா தானே தவிர அது ஒற்றை தன்மை இல்லை. ஒரு குடையின் கீழ்ங்கிறது வேற, ஒற்றை தன்மைங்கிறது வேற. திமுகவுடைய வெற்றிக்கு எது உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? திமுகவினுடைய வெற்றிக்கு எங்களுடைய தலைவரின் செயல்பாடுகள், 5 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள். இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல செய்தி சொன்னா அது மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. தவறான செய்தி, குற்றப்பின்னணி உள்ள செய்தி தான் உடனடியாக அப்படியே ரீச் ஆகும். அந்த மாதிரி நீங்க இந்த பெரிய வைக்கோல் போர்ல போய் ஊசியை தேடுற மாதிரி எல்லாருமே தேடிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை பற்றி என்ன குறை சொல்லலாம். அதனால இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான வெற்றிகளை பற்றி நீங்க யாருமே பேசுறது இல்ல. அதை தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறார்கள், அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை காப்பாற்றுவதற்காக மிக பெருமளவில் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். மே 4 உங்களுக்கான பதிலை சொல்லும். நிச்சயமாக மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2.0 என்பதுதான் நிலைக்க பெறும். ஒரே ஒரு விஷயம் தான், அவர் எடப்பாடியை புரிதல் இல்லாமல் சொன்னார்னு ஒன்று சொல்கிறாங்க, அது தவறு. இந்த வரையறையின் மூலம், தொகுதி வரையறையின் மூலம் தொகுதிகள் அதிகரிக்கப்படுவது என்பதை அறுதிட்டு அவர் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணுறோம். இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, அமித்ஷா தான் உங்களுக்கு சீட் கொடுப்பார், அமித்ஷாவை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் தொகுதி பங்கீட்டில் யார் சீட்டு கொடுத்துருக்கா, எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறது மிக தெளிவாக காமிச்சிருக்கார். அதனால் மிக தெளிவாகத்தான் நாங்கள் அதை புரிந்து தான் செய்கிறோம். நீங்கள் தான் வேண்டுமென்றே 33% பெண்களுக்கு அங்கே ரிசர்வேஷன் கூட கிடைச்சிடக்கூடாது என்கின்ற ஒற்றை குறிக்கோளில் அதையும் பிஜேபி கொண்டு வந்ததாக வரலாற்றில் இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சுருக்கீங்களே ஒழிய பெண்களுடைய பிரதிநிதித்துவத்திற்காக, இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஒழிய உங்கள் குடும்பத்தில் கூட முதலமைச்சர்களையும் துணை முதலமைச்சர்களையும் தேடுவது எத்தகைய இடஒதுக்கீட்டு நியாயம் அப்படிங்கிறதையும் தயவுசெய்து சொல்லுங்கள். அதனால் புரிதல் யார்கிட்ட இருக்குது? அதிமுகவில் எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஒரு கிளைக்கழகத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சராக முடியுது, ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பு வர முடியுதுன்னா திமுகவில் நடக்குமா? அது எப்படி வர்ற எங்களுக்கு புரிதல் இல்லை. ஆனால் குடும்பத்துக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கணும், அதிகாரம் முழுவதும் குடும்பத்துக்குள்ளேன்னு சொல்கிற உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல் இருக்குன்னா, அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரே குடும்பத்துக்குள்ளே அதிகாரம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பில்லை கொண்டு வந்து டேபிள் பண்ணால் நீங்கள் உடனே ஒத்துப்பீங்க. மக்கள் பிரதிநிதித்துவம், அதிகப்படியான மக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகணும், இப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்குது. இல்லை, கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சராக உயர்ந்த ஒருத்தர் தனக்கு எதிராக ஒருத்தர் வந்துவிடக்கூடாது, ஒற்றை தலைமைக்காக பல பெருந்தலைவர்களையும் வெளியே அனுப்பினது இவர்களுடைய, அப்படியே எடுத்துக்கிட்டது நீங்க தான், இவர்களுடைய எடப்பாடி தான். அவங்களை அப்படியே எடுத்துக்கிட்டது நீங்க தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நாங்க ஏத்துக்கிறோம் இல்லைங்கிறது வேற, ஆனா எதிர்குறலை அரசியல் முடியாது. அதே அரசியல் தான் நாங்களும். நீங்க பண்றது குடும்ப அரசியல் மேடம், நாங்க சொல்றது அரசியல், வெளிப்படையான போட்டி. அந்த போட்டியில ஓபிஎஸ் ஆல பெரிய அளவுல நிர்வாகிகளை கட்சியை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சு அவர் இருந்திருப்பார். முடியல, தோல்வி வேறு, குடும்பத்தில் உள்ளவர்களை வைத்து அரசியல் நடத்துது என்பது வேறு. உங்களுடைய இதுல மகன்கள்லாம் பின்புலத்துல இல்லவே இல்லையா? மகன்களை காப்பாற்றுவதற்காக தானே நீங்க எல்லா பின்புலம்னா எந்த அடிப்படையில? மகன்களை காப்பாற்றுறதானே எல்லா காலையும் விழுந்துட்டு இருக்கீங்க. இல்ல, மகன்கள் தான். எந்த மகன்கள்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் அவங்க மகன்கள் தான். நீங்க இல்ல நாங்க அப்படி சொல்றோம், நீங்க உங்க மகன் துணை முதலமைச்சர் இல்ல, அதாவது அதிகார மையம்ங்கிறத நான் சொல்றோம். நீங்க வாரிசு அரசியல்னா
அது நீங்க இவரோட பையன் இருக்கலாம், கீழ்மட்டங்கள்ல இருக்கலாம். நிமிஷம் ஆனா வந்து அதிகாரத்தை 33 ஒட்டுமொத்தமாக நிர்மாணிக்கிற, சட்டத்தை சொல்ற, முதலமைச்சராக இருக்கிற, அந்த கட்சியில் உள்ள எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒற்றை அதிகாரம் ஒரே குடும்பத்தோட இருப்பது தான் நம்ம வாரிசு அரசியல் சொல்றோமே ஒழிய, அவர் பையன் அங்க நிக்கலையா, இவர் பையன் எங்க நிக்கலையான்னா, அவர் பையனா இருக்கணுமா இன்னொருத்தர் பையனா இருக்கணுமாங்கிறத டிசைட் பண்ற இடம் அங்க இருக்கணும். ஏன்னா இப்ப பெரியார் வந்து ஏன் அரசியலுக்கு வரல? அரசியல் கட்சியாக வந்தால் அதிகாரம் கையில் வரும். அதிகாரம் கையில் வந்தால் அதை இடஒதுக்கீடு போல பகிரணும். அந்த பகிர்வு கொடுக்கிற போது நான் நினைப்பதை ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதிகாரத்தினுடைய உந்துதலில் அந்த கொள்கை சமரசம் செய்யப்படலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால ஒரு அதிகார மையத்துக்குள் ஒரே குடும்பம் இருப்பது மிகப்பெரிய ஆபத்துங்கிறது. ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலையில வந்து திமுக தொடங்கப்படுது. அது வந்து திருமணம் பண்ணாரு பெரியாரு அப்படின்னு பேசுறோம். வாரிசுன்னு சொன்னாரு, மணியம்மையே வாரிசா அறிவிச்சாரு. அண்ணா மிக கடுமையாக எதிர்த்து சொன்னது, ஆதின கர்த்தாக்களுக்கு இருக்க வேண்டிய கவலை, ஹைதராபாத் நிஜாமுக்கு இருக்க வேண்டிய கவலை பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுது? வாரிசு முறை யார் செய்யும் ஏற்பாடு, எந்த காலத்து ஜனநாயக நடைமுறை அப்படின்னு வாரிசு அரசுல மிக கடுமையாக சாடி தான் திமுக தொடங்கப்படுது. அந்த திமுகவில் அண்ணா தலைவராக இருந்தாரு. அன்னைக்கு அண்ணாவே சொல்றாரு, சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவது. இளைஞரணி பொறுப்பில் வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி இருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு வாய்ப்பு வழங்கப்படுது? உதயநிதியோட பிறந்தநாள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தப்படுது. இதே பொறுப்புல அப்ப அவருக்கு பிறந்தநாளுக்கு பொதுக்கூட்டம் ஒரு தெருமுனை கூட்டம் மட்டும் தான் காட்டுங்க. அப்ப இன்னும் பார்க்க சொல்ல போனா இங்க வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளர் அழகி இருந்தார். வடக்கு மண்டலத்துக்கு, மேற்கு மண்டலத்துக்கு, கிழக்கு மண்டலத்துக்கு யார் அமைச்சர் இருந்தா? அழகிய கட்சி வச்சு நீக்கிறீங்க. சரி, அந்த தென்மண்டல அமைப்பு செயலர் பொறுப்புல வேற யார் அமர்த்தீங்க? ஏன்னா அன்னைக்கு ஐயா கருணாநிதி சொன்னாங்க, அது அழகிரிக்காக உருவாக்கப்பட்ட பொறுப்பு. அப்ப இந்த கட்சி நாட்டுக்கானதா வீட்டுக்கானதாங்கிற கேள்வியை வைக்கிறோம். நீங்க சமூக நீதினு பேசுறீங்க. சமூக நீதி பேசிட்டு வாரிசு அரசியலை ஊக்குவிச்சா சமூக நீதிக்கு நேரடியானது வாரிசு அரசியல். வாரிசு அரசியல்ங்கிறது பண்ணையாற்றத்தோட எக்ஸஸ் வச்சோம், மன்னராட்சியோட நீட்சி, சமூக நீதிக்கு முற்றிலும் புறம்பான ஒண்ணு. உங்களுடைய கட்சி தலைவருடைய நல்ல ஒருங்கிணைப்பாளருடைய மனைவிக்கு கூட நான் அதுக்கு பதில் சொல்றேன், நீங்க இதுக்கு பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். மனைவிக்கு எதுக்கு கொடுக்கணும்? என்ன கொடுத்தாங்க? ஏதோ ஒரு பொறுப்பு உங்க அப்படி இங்க பாருங்க, அப்படி என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? நீங்களே தெரியும். இல்லம்மா, என்ன கொடுத்தாங்க? நீங்க சொல்லுங்க. எங்க அண்ணி வந்து கட்சியில எந்த அதாவது என்ன சொல்றது, வழக்கறிஞர் பாசறையில 10 பேர்ல ஒருத்தாங்க. அவங்க சிறப்பா இருக்காங்கல்ல, அந்த 10 பேர் அப்படி அம்மா இருக்கலாமா? நான் என்ன சொல்றேன், அதிகாரத்துல வரும்போது தான் இடஒதுக்கீடு. எங்க அண்ணி வந்து அதிகாரத்துல வரது அம்மா, எங்க அண்ணி அதிகாரத்துல இல்லம்மா ப்ளஸ் பண்றாங்க சார். அதிகாரத்துல எவ்வளவு நேரம் ஆயிரும்ங்கறாங்க. இல்ல உங்க கட்சியில அதிகாரத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? இல்ல அரசு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் தான் இடஒதுக்கீடு. ஆட்சி அதிகாரம் முதல்ல நான் பதில் சொல்றேன். அது எங்க அண்ணி வந்து உங்க குடும்பத்துல நீங்க சரி பண்ணுங்கப்பா. நான் இந்த 33 என் கேள்விக்கு பதில் சொல்றேன். எங்க அண்ணி வந்து எந்த பொறுப்பு, அதாவது சொல்ற அதிகார மையமா இல்ல, சிறப்பான எந்த பொறுப்பும் இல்ல. கட்சியில வந்து சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். எங்க அண்ணி எங்க இடத்துலயே, அப்ப நாங்க எங்க அங்க அண்ணியை முன்னிலைப்படுத்தணும்? நீங்க தான் உதயநிதி முன்னிலைப்படுத்தீங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் திரும்பவும் அதை புரிஞ்சுக்கலைங்கிறத நான் குறிப்பிட்டு வலியுறுத்தி இல்ல, நீங்க எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க, புரியலைங்கிற மாதிரியான வார்த்தைகள். ஏன்னா நீங்க உங்களுக்கு புரிதலோடு வஞ்சமும் இருக்கிறது நான் சொல்றேன். இல்ல நான் இப்ப அடுத்த வார்த்தை யூஸ் பண்ணணும். நீங்க எங்களுடைய நிலைப்பாடு எதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே, எங்களுக்கு புரியாது, அவன் புரியாம தான் உங்களோட வேலையெல்லாம் அரசியல்ல பார்த்திருக்கோம். உங்களை வந்து ஒரு 1,83,000 ஓட்டுல தப்பி தவறி எங்களுடைய பிரச்சனையை சொல்லி இல்ல வந்த ஒரு தலைவர் எல்லாம் பெரிய அந்த புரிதலை நம்ம எங்க சொல்ல குறுகுறுப்பா இருக்கணும். இல்ல அது என்ன வார்த்தை? புரிதல் இல்லாத வார்த்தை. இல்ல புரிதல் இல்ல. அப்படி பார்த்தா உங்களோட இல்ல ஸ்டாலின் நீங்க எவ்வளவு வருஷம் அரசியல் இருக்கீங்கன்னா 14 வருஷம்ங்கறாரு. இது எவ்வளவு பெரிய புரிதல்? எந்த வருஷம் ஆட்சிக்கு வந்தீங்க? எந்த வருஷம் தேர்தல் நின்னீங்க? இதுதான் புரிதல் இல்லைன்னுங்கிறது. நாங்க ஏன் ஆதரிக்கணும்னு சொன்னது பிறகு அவர் புரிதல் இல்லாமல் சொல்லிவிட்டார். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்து 14 வருஷம் தான் ஆச்சுன்னு மீடியாவில் சொல்றார், பதில் சொல்றார். இது எவ்வளவு பெரிய புரிதல்? எடப்பாடி அவர்கள் ஒரு நிமிஷம் நீங்க நிலைப்பாட்டை சொல்லுங்க. இல்ல நீங்க அலிகேட் பண்ற மாதிரி வார்த்தை வேண்டாம். இல்ல புரிதலின்மைங்கிறது அழகா. அப்ப புரிதல் இல்லைன்னா ஒட்டுமொத்தமா புரிதலே இல்லாம எழுதி கொடுக்குற பேசுற ஒரே ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருக்காரு. அவரை வச்சு நம்ம மசோதா இந்த மசோதா தாங்க. அமித்ஷா சொன்னதை நீங்க வாய்ஸ் பண்றீங்க. அது இல்ல அடுத்து இன்னொன்னு சொல்லுவோம். இப்ப சார் சொன்னார்ல காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் அவங்க யூனிஃபார்ம், அதை போய் இவர் போட்டு வராரு எப்படிங்காரு. அதையும் திமுக வந்து பாத்தீங்களா ட்ரெண்ட் எவ்வளவு ஸ்டைல் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஓட்டு வந்து இல்ல ஓட்டு வந்து ஸ்டாலின் வந்து யாருக்கு போட்டாரு எனக்கு டவுட்டா இருக்கு.
ஏன்னா அந்த யூனிஃபார்ம்ல போன எல்லாரும் விசில் போட்டுருக்காங்கங்கறாங்க. இப்ப இந்த யூனிஃபார்ம் போட்ட ஸ்டாலின் எதுக்கு ஓட்டு போட்டாரு? இதுதான் எதேச்சாதிகாரம். இந்த நிறம் போட்டாலே அது இவங்களோட தானா? அதிமுக நம்ம கரையேசி வச்சிருக்கோம், திமுக கரையேசி வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு போறாங்க. இதே மாதிரி அட்டுழியமா இருக்கு. வண்ணங்கள் அந்த வண்ணம் இவங்க இதுக்கு நான் விளக்க சொல்லிடுறேன். இல்ல என் டைம் கிடைச்சா அது விளக்க நான் சொல்லிடுறேன். முதல்ல இவர்களுடைய தலைவர் நிச்சயமாக புரிதலின்மையோடு பேசுகிறார். என்ன புரிதலின்மைனா 2023லயே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, சட்டமாகவே இருக்கு. அதை கொண்டு வந்து இதோட சேர்த்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்க பிஜேபிங்கிறத புரிஞ்சுக்கலையா? சரி, 2014ல யார் ஆட்சியில இருந்தோம், யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும்? அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு அரசோட கூட்டணியில இருக்கிறவன் நம்மளோட புரிதல் எவ்வளவு புத்திசாலித்தனம் புரிதல் பாத்தீங்களா? 2020 இந்த புரிதல் எல்லாம் வச்சு அப்படி பயங்கரமான நிகழ்ச்சிகள், இடஒதுக்கீடு, பெண்களுக்கு உரிமை எல்லாம் பெற்று தந்துட முடியும் பாருங்க. தென்னிந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையும் ஒரே ஒரு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய தொகுதிகள் மாறும். இல்ல இப்ப எவ்வளவு இருக்கு? இப்போ யூபிக்கு எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சொல்லுங்க. ரெண்டுக்கு ஈக்குவலா இருக்கா? இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க தயவுசெய்து. ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே, தப்பா கேள்வி. 39 தமிழ்நாட்டுல 39 இல்ல அங்க எவ்வளவு இருக்கு? யூபில 80 ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்புறம் இப்ப ஏதோ குறைஞ்சிருக்காங்களே, அப்போ இப்ப ஈக்குவலா இருந்தாதானே குறையும். இப்ப அங்க அதிகரிக்கும்பா, அதிகரிக்கும்ல. தென்னிந்தியா ஒட்டுமொத்தமா அதிகரிக்கும்ல. அதிகரிக்கின்ற விகிதாச்சாரம் இருக்க அது மாறுபடும் அப்படின்றது அவங்க விகிதாச்சாரம் மாறுபடும் பயப்படுறாங்க. அப்படிங்கிறதுக்கு எந்த புள்ளி வரும் கிடையாது. இப்படிதான் ஆக போகுங்கிறதுக்கு இதுவரைக்கும் அந்த பில்லுல எந்த வார்த்தையும் கிடையாது. நம்ம வழக்கம் போல அடிச்சு விட்டு போயிட்டே இருக்க பிஜேபி வருதுன்னு. நீங்க அது காங்கிரஸ் கிடையாது. சட்டம் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை கொடுக்காம அடுத்த தேர்தல் வட இந்தியாவுக்கு அது அரசியல் அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்படி மாற்றம் இருந்தால் நாங்கள் போராடுவோம். தமிழ்நாடு இருக்கு, அவங்களுக்கு தாங்க அதிகம், நமக்கு கம்மி தாங்க. அந்த ரேஷியோ எந்த அளவு குறையாம இன்னமும் அதிகப்படுத்துவதற்காக பண்ண முடியாதுங்க. அதை எப்படி சொல்ல முடியும்? இல்ல நீங்க எப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க? சரி, இப்ப சட்டமே நிறைவேறல, அந்த சட்டம் திரும்ப வரும்போது பேசுவோம் அதை பத்தி. ஏன்னா இப்ப சரியான சட்டம் தான். நீங்க உங்களுடைய அவருடைய அவருடைய வெற்றி வாய்ப்பை பத்தி பேசுவோம். நீங்க ரெண்டு பேரும் உங்க வெற்றி வாய்ப்பு சொன்னீங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. திமுக ஆட்சி வந்து 2026 இப்ப தேர்தலை சந்திச்சிருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து அவங்க 505 இது கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல வந்து 13% வாக்குறுதி மட்டும்தான் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. வாக்குறுதி ஃபெயிலியர். ரெண்டாவது மது, இப்ப சொன்னாங்க எங்களால் அது பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல கஞ்சா வந்து பரவலா இருக்குது. சைலேந்திர பாபு வந்து போதை ஒழிப்பு துறைக்கு வந்து அவரை தலைவராக நியமிக்கிறாங்க. ஒரு 1.5 வருஷம் அவர் அந்த ஆட்சியில் இந்த பதவியில் இருக்கிறார். அந்த 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் பிடிக்கப்பட்ட கஞ்சாவோட மதிப்பு வந்து 13,000 கிலோ கஞ்சா பிடிக்கப்பட்டுச்சு. ஸ்டான்லி மருத்துவமனையில் கஞ்சா செடி வளர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்போ தமிழகத்துல வந்து ஒட்டுமொத்தமா போதை எல்லா இடத்துலையுமே பரவிடுச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இது ஒண்ணு தான் நீங்க சொல்றீங்களான்னா நான் சொல்லல, பிரேமலதா அவங்களே அந்த மேடையில சொல்றாங்க பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு. இப்போ பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டுல இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த காவல்துறை யார் கையாளுறாங்களோ அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்க முடியும், அவங்கள தான் நம்ம கேள்வி. அப்போ அது வந்து முதலமைச்சர் கையில இருக்கு. முதலமைச்சர் வந்து ஒரு செயலற்ற முதலமைச்சரா அப்ப இருந்திருக்காரு அப்படிங்கிறது. தாவேகா வந்து மதுவிலக்கு வெளியிட்டதா? ஆமா, போதையில்லா தமிழகம். போதையில்லா தமிழகம் இல்ல, மதுவிலக்கு வெளியிட்டதா? போதையில்லா தமிழகம், மதுவிலக்கு எல்லாம் கஞ்சா இருக்கு, அபின் இருக்கு, இல்ல அபின் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. போதையில்லா தமிழகம், மதுபான் போதையில்லா தமிழகம் எல்லாமே நடக்கும் தானே. அதுல இல்ல தாவேகாவோட தேர்தல் என்ன கொடுக்குறோம்னா பள்ளிக்கு கோயிலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் மூடப்படும். பள்ளிக்கூடங்கள்ல போதை எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்படும். அதாவது போதை கற்றை எழுதுவாங்க, பேச்சு போட்டு நடத்துவாங்க. மற்றபடி மதுபான கடைகளை மூடுவோம், மது விலக்குன்ற வார்த்தை கிடையாது. போதை இல்லா தமிழகம் எங்களுடைய இதுல நீங்க என்ன திரும்பி படுது? போதை இல்லா தமிழகம், போதை இல்லா தமிழகம் எங்களுடைய கோட்பாடு. போதை இல்லா தமிழகம்னா கஞ்சா அபின் எல்லாமே இருக்கக்கூடாது. கடை முடியுங்களா? ஓகே, அதுல வந்து மது இருக்கான்னு மதுவும் சேர்த்தணும். இங்க அதிகார பொருள் இருக்கக்கூடிய உடனே முடியாது. ஐயா சொன்னதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்லல. நீங்க அதை சொல்லல, நீங்க போட்டுக்கு தெளிவா படிக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு கோயிலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் உடனே மூடப்படும்.
ஆமா இப்ப கொஞ்சம் ஏன் பேசாம ராத்திரி 10 மணிக்கு இல்ல சொல்லுங்க. போதை இல்லா தமிழகம்னா கரெக்டா சொல்லிருக்கோம், அதான் சொல்லியிருக்கோம். இது முடிஞ்சிச்சா? அப்போ திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றல. மக்களை பொறுத்த மட்டும் வந்து திமுக மேல ஒரு வெறுப்புல இருக்கிறாங்க. இது வந்து பதிவு, இது நாங்க எடுத்துக்கட்டி சொல்றோம் அப்படிங்கறதுல இந்த வாக்குகள் தான் இப்போ வந்து ஒரு மாற்றி, அதாவது ஒரு மாற்றத்தை தேடி பார்ப்போம். இப்போ ஐயா எடப்பாடி ஐயா பழனி அவங்க வந்து நிறைய பேரை மீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுலலாம் எனக்கு மாற்று கருத்துல அவர் நிறைய அவங்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கு, நான் அதெல்லாம் குறைத்து நான் மதிப்பிட போகல. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் எல்லா இடத்துலயுமே தேவை அப்படின்னு ஒரு மக்கள் மனநிலை இருக்கு. இப்போ நீங்க கூட சொன்னீங்க ஒரு ஊழல், அதாவது ஒரு நம்ம இது கொடுக்காம ஒரு இது இலவசம் கொடுக்காம ஒரு எல்லாருக்கும் ஒவ்வொரு தேடல்கள் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு மாற்றத்திற்கான தேடலோட மக்கள் களத்துல இருக்காங்க. அப்படி மாற்றத்திற்கான களம் இப்போ வந்து இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா பெருவாரியான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பெரிய கேள்வி கணக்கா இருக்கு. நிறைய பேர் வேலை செய்துட்டு வேலை இல்லாத ஒரு பெரிய தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்று சக்தியா யார் வருவான்னு பார்க்கச்சுமே அவங்களுக்கு வந்து எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தலைவருடைய ஈர்ப்பு எல்லாருக்கும். இன்னொன்று அவருக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. விசில் சின்ன அறிவிக்கப்பட்ட 5000 நிமிஷம் தமிழகத்துல பெரும்பாலான சுவர்களை இடம் பிடிச்சிச்சு. அப்படின்னா அதுக்கு அறிமுகம் இல்லை, அவருக்கு அவ்வளவு இது இருக்குன்னு தான். ஸோ மக்கள் அந்த தேடலை எடுத்திருக்காங்க. அந்த தேடல் வந்து கண்டிப்பா அந்த தேர்தல் முடிவில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்கு வந்து அதை கண்டிப்பா கொண்டு வந்து நிறுத்தும். அதாவது நம்ம எப்பவுமே யாரையுமே நம்ம ஒரு குறைவாவே மதிப்பிட்டு போக முடியாது. இப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவங்களுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு, ஆனா மக்கள் வேற ஒண்ணு நினைச்சிருப்பாங்க. மக்கள் மனதுக்குள்ள வந்து வேற ஒரு பதிவு இருக்கும். அந்த பதிவு தான் அந்த வாக்கு சீட்டுகள்ல அது பதிவாயிருக்கும். அப்படி பதிவாயிருக்கக்கூடிய வாக்கு சீட்டுகளை பதிவாயிருக்க கண்டிப்பாக விசில் புரட்சியாக இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நாங்க வந்து கட்சி தொடங்கின பொழுது எங்களை பார்த்து சிரித்தவர்கள் பலர் உண்டு. நடிகர்கள் பின்னால் இருக்காங்க, இவங்க கூடி கலைஞ்சிருவாங்க, இவங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கு, இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு. ஆனா நாங்கள் சொன்ன கொள்கையில கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோ அதை எங்களை விமர்சனமா வச்சாங்க. என்ன கொள்கை, நான் கொள்கை சொல்லக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, சுத்தி இப்படி உட்கார்ந்துட்டு அதை ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு சொன்னாங்க விஜய் உங்களுக்கு மக்கள்கிட்ட கொஞ்சம் செல்வாக்கு இருக்குப்பா, அவர் போற இடத்துல கூட்டம் கொடுத்து கூட்டம் வாக்கா மாறாதுன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க இல்ல அது கொஞ்சம் சதவீதம் வரலாம், அது வந்து ஒரு பிரிப்பாரு அப்படின்னாங்க. இப்ப வந்து அந்த 3 சக்தியில அது ஒரு சக்தியா பேசப்பட்டுச்சு. அப்ப தேர்தல் முடிவு வரைச்சுமே அது முதன்மை சக்தியா பேசக்கூடிய ஒரு களத்திற்கு வரும். இது மாற்று கருத்து இல்லை. இது வந்து நீங்க அந்த தேர்தல் முடிவு வரைச்சுமே அது தெளிவா தெரியும். அதற்கு மூலமும் எதுக்காக மக்கள் இந்த மாற்றத்தை எடுக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு செயலற்ற ஆட்சியை தான் இங்க தமிழகத்துல கொடுத்தாங்க. எல்லா துறையிலுமே அவங்க சார் 10 மந்திரிகளுக்கு மேல ஊழல் வழக்கு இருக்கு. இந்த ஊழல் வழக்கு இருக்கக்கூடிய 10 மந்திரிகளுக்கும் இதே இதுல சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க? கனிம வளம் இங்க கொள்ளையடிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இதுவரை அதுக்கு நீங்க தடுத்து நிறுத்தினா இல்ல. மணல் கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாமே தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவுன்சிலர் அவரு திமுக சேர்றதுக்கு முன்னால சாதாரணமா இருப்பாரு. திமுக சேர்ந்து ஒரு மாசத்துல ஒரு கையில உள்ள பெரிய பிரேஸ்லெட், கழுத்துல பெரிய செயின், பெரிய காரு, இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது? அதற்கான அடிப்படை உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இதை பொதுமக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அந்த மாற்றம், அந்த ஒரு தேடல் மக்கள்கிட்ட இருக்கு. அந்த தேடல் விஜய் அவங்க எங்களுடைய தலைவர் பக்கம் திரும்பி இருக்கு. நாங்களும் அதற்கான களங்களை நோக்கி நாங்களும் நல்ல உழைச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் களத்துல போயிருக்கோம், போராடி இருக்கோம். எங்களுக்கு தெரியும் திமுகவில் நாங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சோம் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு கட்சிகளும் சந்திச்சிருக்கோம், ஆளுங்கட்சியே சந்திச்சிருக்கலாம். நாங்க பூத்துல எங்க ஏஜெண்டை உட்கார வைக்க முடியாம விரட்டி அடிக்கப்பட்ட களங்கள் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கோம். சந்திச்சோம், நாங்க போய் அங்க போய் போராடி இப்ப நாங்க இருக்கோம். கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெறுவோம். அதாவது இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிங்கிற கனவு கலைஞ்சு போகும் சார். இது உண்மை. கார்த்திக் நீங்க சொல்லுங்க. இந்த தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்கு, நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வெற்றி எல்லாமே வந்து ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், நம்பிக்கை நாற்றுகள் அப்படின்னு நம்புறோம். இந்த தேர்தல் காலத்துல இந்த பணம், முறைகேடு, பரிசு பொருள் எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி அறுவடை செய்வோம் அப்படின்னு நம்புறோம். இந்த உத்வேகத்தை கொண்டு அடுத்த களத்துக்கு வந்து நாங்கள் விரைந்து பாய்வோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால எல்லோரையும் போல தேர்தல் முடிவுகள் எவ்வாறு வரப்போகுதுங்கிறத அவரோடு பாதுகாத்துறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? எல்லாருமே நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு தான் விருப்பம் இருக்குது. இருந்தாலும் நம்ம நேரத்தை எட்டியிருந்தனால நம்ம என்னோட கருத்தை ரொம்ப சொல்லிடுறேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது அன்பிரடிக்டபிளை நோக்கி நகர்றதுக்கு நிறைய காரணங்களில் ஒன் ஆஃப் த ரீசன் விஜய் தான். நீங்கள் முதல்ல கூட சொன்னீங்க, நீங்கள் நான் கேட்ட கேள்வி வேறு, எனக்கு விஜய் மட்டுமே பேசுனீங்கன்னு. எனக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்காது பதில் சொல்கிறதுக்கு. விஜய் நான் எதுக்காக சேர்த்தேன் அப்படின்னா, விஜய் எப்படி சேர்க்க தான் போகிறேன்.
ஏன்னா ஒரு புது பிளேயராக உள்ளே வந்துட்டாருன்னும் போது நம்ம அவரை தவிர்க்க கூடாதுங்கிறதுனால நம்ம சேர்க்குறோம். மற்றபடி விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கிடையாது. பொதுவாக வந்து இந்த தேர்தல் வந்து நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உழைப்பின் மூலமாகத்தான் நம்ம நாடு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துருக்குது. அது வந்து பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து நிறைய பேராக இருக்கட்டுமே, எல்லாருமே உழைச்சிருக்கிறாங்க. உழைப்பின் மூலமாக தான் வந்து ஒரு கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக வந்து நலத்திட்டங்களை அறிவித்து பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு அப்செட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு விமர்சனம் அப்படிங்கிறதுனா, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வயசுன்னு பாருங்கள், சீமானுக்கு என்ன வயசுன்னு பாருங்கள், அல்லது ஐயா ஸ்டாலினுக்கு என்ன வயசுன்னு பாருங்கள், விஜயனுக்கு என்ன வயசுன்னு பாருங்கள். இவங்க எல்லாரையும் ஒப்பிடும்போது அதிகமான பரப்புரை நாட்களில் வெயில் மழைன்னு பார்க்காம நின்னது திரு சீமான் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே களப்பணி ஆரம்பிச்சிட்டாரு, போயிட்டு வந்துட்டார். ஐயா ஸ்டாலின், உதயநிதி அவர்கள் கூட போனாங்க. இன்னும் அதிகமான மக்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்க வேண்டிய அல்லது நிகழ்த்திருக்கிறதான வாய்ப்புகள் இருந்த நபராக திரு விஜய் அவர்களை பார்க்குறேன். எப்படி அவர் ஒரு பதில் வச்சிருப்பாரு, ஏன்னா அனுமதி கொடுக்கல, தடுத்துட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்கன்றத சொல்லுவாங்க. செய்தி 92 வயசு ஐயா வீரமணிக்கு அரசியலோட அவர் ஒரு பரப்புரைக்கு வீரமணி திமுக வச்சு பரப்புரைக்கு போறாங்க, ஒரு தொகுதியும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இப்போ இது உழைப்பு மூலமாக மக்களை போய் சந்திக்கணும், மக்களோட பல்ஸ் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களை மக்கள் அங்கீகரிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டிய ஒரு கடமை ஒரு ஊடகவியலராக எனக்கு இருக்குது. அதை கண்டிப்பாக மக்கள் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த களத்தில் தமிழ்நாட்டை இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தலைவருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியினுடைய அடுத்த கட்டத்தில் நம்ம யார்கிட்ட கொடுக்க போகிறோம், ஏன்னா உதயநிதி அவர்கள் வராருன்னா அவர் மீது வாரிசு அரசியலுங்கிற விமர்சனம் மிக கடுமையாக இருக்குது. அது ஏன் ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் அப்படி பண்ணலை. அவர் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப பொறுமையாக நின்று காத்திருந்து அவருடைய அணுவாக அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து தான் கடைசியில் தான் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. பயண காலம் அதனால தான் முதலமைச்சர் அவர்கள் மேலே வாரிசுங்கிற பிம்பம் பெருசாக இருக்காது. ஏன்னா உழைப்பு மூலமாக அவர் வந்தாருங்கிற ஒரு இது இருக்கும்போது உதயநிதி மேலே அது இல்லை, ஒரு பெரிய மைனஸ் அவங்களுக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உழைப்பை நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி கூட பேசினாங்க, தனிப்பட்ட ரீதின்னு மட்டும் இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டு பிரஜையாக நான் அதை எதிர்க்கிறேன். டீலிமிட்டேஷனுங்கிறது தமிழ்நாட்டுக்கு கட்டாயமாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதிமுகவும் அந்த உணர்வு தான் இருக்குது, அது ஒரு ஆவட கட்சியாக தான் நான் அங்கீகரிக்கிறேன். அவங்க இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க ஒரு சில இடங்களில் முன்னுக்கு பின்ன சில விஷயங்கள் அவங்க பண்ணலாம். ஆனால் அதிமுகவை அந்த இடத்துல வைக்காம பாஜகவுக்கு எதிரான தேர்தல், டெல்லிக்கு எதிரான தேர்தல் என்று மடைமாற்றுவது மறைமுகமாக பாஜக வளர்க்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அவங்க கூட 27 சீட்டு கொடுத்து அவங்க அமுக்கிட்டாங்க. அதுவும் கொடுத்துருக்கிற சீட்டெல்லாம் எப்படிப்பட்ட சீட்டுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். பாஜகவை ஒரு இடத்துல வச்சு சுருக்கணுங்கிற எடப்பாடி பழனிசாமியோட ஒரு மைண்ட் செட்டாக இருந்திருக்குது. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக பிஜேபிக்கு எதிரான அல்லது டெல்லிக்கு எதிரான விஷயங்கிறது இந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் பிஜேபி இவங்களே ஒரு பூதாகரப்படுத்துகிறாங்களோ, திமுகவே படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. திமுகவும் அதிமுகன்ற படி சொல்லிட்டு போங்க. ஏவா வேலு சொல்கிறாரு, எடப்பாடிக்கு எங்களுக்கு தாங்க போட்டி, மற்ற நபர்கள் மற்ற தளபதிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் உருவாக்குற கட்டமைக்கிற விரும்புகிற பிம்பம் அப்படிங்கிறது வேற யாரு, அது தமிழ்நாட்டுக்கு எதிராக போக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அவங்க 2 பேரும் ஒரு மேஜர் ரோல்ஸாக இருக்கிறாங்க. மாற்றம்னு பேசி உண்மையிலே மாற்றம்னு சொல்கிறாங்க. இப்போ இலவசம்னு இவங்க அறிவிக்கிறதில்ல. இப்போது நான் அண்மையில் திருச்சிமான் அவங்கள ஒரு பேட்டி எடுத்திருந்தா வாய்ப்பு கிடச்சிது. மடிக்கணினி கொடுக்குறது எதிர்க்கிறீங்களா, மிதிவணி கொடுக்குறது எதிர்க்கலான்னு கேட்டால் அதெல்லாம் எதிர்க்கலை, நான் 8000 கூப்பன் 10,000 எதிர்க்கிறேன்றத அவருடைய கான்செப்ட். அப்போ வந்து ஆஸ் அ பார்ட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் கொடுக்கறதுங்கிறத நான் எதிர்க்கிறேன். ஏன்னா என்கிட்ட இப்போ அம்மா கூட சொன்னாங்க, இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொன்னாங்க. இந்த மாநிலம் இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு விவசாயத்தில் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கான தரவுகளோட எதிர்கட்சி தலைவர் பேசினாங்க, இன்னும் மற்றவங்களும் பேசுனாங்க, இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாரும் அதை டிபேட் பண்ணாங்க. விவசாயத்தை பற்றி யாரும் பேச மறுக்கிறோன்னும் போது ஒரு கட்சி விவசாயத்தை முன்னிறுத்தி நிற்கிறாங்க பேசுகிறாங்கன்ற போது அது மக்கள் மத்தியில் கட்டாயமாக வந்து ஒரு பார்வையை பெறும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. தாவேகா மீது மாற்று, அதாவது அரசியல் என்ன தெரியாத இளைஞர்களை ஏதோ ஒரு கூட்டத்துக்கு கொண்டு நிப்பாட்டு இருக்கிறார் திரு விஜய். அந்த வகையில் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் இதுக்கு முன்னாடி அம்மா சொன்ன மாதிரி FDFS தான் போயிருப்பான், 4:30 மணிக்கு ஷோ படம் பார்த்துருப்பான். அப்படி இருக்கிறவன அரசியல்னு ஒன்று இருக்குது வா அப்படின்னு கூட்டத்தை உட்கார வச்சதுக்கு விஜய்க்கு பாராட்டுகள். ஆனால் ஒழுங்கு நடத்தி கொண்டு போறாரா அப்படின்னு கேட்டால் பல விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குது. கரூர் சம்பவம் தொடங்கி அவர் அண்மையில் நடந்த பரப்புரையில் கூட கடைசியாக கரூருக்கு வந்து என்னைய மேலே பழி போடுறீங்கன்றாரு. ஒரு தார்மீக ரீதியாக உங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னும் போது டெக்கன் ஹெரால்டு ஊடகத்துக்கு கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு நண்பர் கொடுத்த பேட்டியை பத்திரிகையாளர் சிவப்பிரியன் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட விஜய் மன்னிப்பு கேட்டாருங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஏன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க?
தனிப்பட்ட முறையில் ஒரு அறையில் வச்சு மன்னிப்பு கேட்ட விஜயால பொது அரங்கத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நான் மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் நீங்கள் கேட்கல? ஒரு தார்மீக பொறுப்பு தானே. மன்னிப்பு கேட்டதுனா நீங்கள் உயர்ந்த மனிதர் ஆவீங்க சார். நீங்கள் உங்களை புனிதராக பார்ப்போங்க, மேலே அந்த கிரேஷன் அதிகமாக தான் ஆகும். பட் அந்த பொறுப்பு எடுக்கிற இடத்துல விஜய் இல்லை, அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறாருன்னும் போது தான் விஜய் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது அதிகமாகிறது. அதனால் மாற்று அப்படிங்கிற இடத்துல அவங்க 2 பேருக்குமான போட்டியில் என்டிகே ஒரு ஹேட்டில் நிற்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். திமுகவுக்கும் அதிமுகவான போட்டி கடுமையாக இருக்கும். அதில் யார் முன்னிலை வகிப்பாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம எதுவுமே இப்போதைக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் யாராக இருக்கட்டும், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ஸ்வீப்புங்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறதா நான் கருதலை. ஏன்னா 2 பேரோட ஒட்டை ஒரு உடைக்கிறாரு. மக்கள் மனநில ஆன்டி இன்கம்பன்ஸுங்கிறது இருக்குது, ப்ரோ இன்கம்பன்ஸ் இல்லைங்கிறது என் கருத்து. அந்த ஆன்டி இன்கம்பன்ஸுங்கிறது ஒன்லி ஆன்டி பிஜேபியாக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல குற்றங்கள், தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள், தமிழ்நாட்டினுடைய பல நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படாதது, அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட செயல்பாடுகள் அடங்கி இருக்கிறதுனால 120+, அதாவது 130, 140 அதுக்குள்ளே தான் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சியை பிடிப்பாங்க. அது ஹங்கா இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன். ஒரு ஹங் அசம்பிளி தொங்கு சட்டமன்றம் இருக்கும்போது தான் ஆட்சியாளர்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும், பிடிமானம் இருக்கும். நம்ம சரியாக செய்யலைன்னா மக்கள் நிராகரிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அதை நோக்கி நகரட்டும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு வாதம். அது மாதிரி ஆட்சியாளர் தொங்கு சட்டசபை அமையும் போது அதில் பல பிரச்சனைகள் வரும். ஆனால் அரசாங்கம் போக முடியாது. இப்படி இல்லை, பிரச்சனைகள் வரும், வாய்ப்பு இருக்கு. குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் அவங்க வரும்போது தான் தேர்தல் ஜனநாயகம் இன்னும் வலிமையாகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்காம. ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக மைனாரிட்டி அரசாங்கம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, கூட்டணி கட்சிகளெல்லாம் இது பண்ணி கொடுக்குற வாய்ப்பு இருந்தும் அதை அவர் சமயோஜிதமாக சாணக்கியத்தனமாக அது கொண்டு சேர்த்துட்டாரு. இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை. ஏன்னா கூட்டணிகள் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாதுங்கிறது தான் வரலாறாக இருக்கும்போது அதை அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் மெனக்கடல் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதிமுகவுக்கும் அது பொருந்த தான் செய்யும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க பார்வையை பதிவு பண்ணியிருக்கீங்க. இன்னும் மிக சொற்ப நாட்களே இருக்குது விடையை தெரியறதுக்கு. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் மீண்டும் நம்ம சந்தித்து பேசுவோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.